கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த அண்ணாமலை நகரில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இங்கு பயிலும் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள காவிரி இல்லத்தில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவர் உணவு சாப்பிடும் போது அதில் விஷப்புரான் கிடந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் கேண்டீன் உணவகத்தை கண்டித்தும் விடுதி நிர்வாகத்தை கண்டித்தும் கல்லூரி நுழைவாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விடுதி நிர்வாகத்தினர் இதுபோன்ற தவறுகள் நடைபெறாது என மாணவர்களுக்கு உத்தரவாதம் அளித்ததால் மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் தகவல் அறிந்து வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அருண்மொழி நேரில் ஆய்வு செய்து கேண்டீன் நிர்வாகத்திற்கும் விடுதி நிர்வாகத்திற்கும் எச்சரிக்கை விடுத்து சென்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.